ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது மிக மிக முக்கியமான ஒரு கிரக பயிற்சியானது ஜூலை 11ஆம் தேதி நடக்க போகுது. அந்த கிரக பயிற்சினால் இனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அது மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தாள்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ விருச்சக ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஜூலை மாதம் நடக்கக்கூடிய அந்த கிரக பயிற்சியினால் என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூலை 11ஆம் தேதி முதல்ல என்ன கிரக பயிற்சி நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிர பயிற்சி தாங்க நடக்க போகுது. நவக்கிரகங்களில் சுபமான கிரகமாக கருதப்படுவது சுக்கிரன் தான். நவக்கிரகங்களில் சனி, செவ்வாய், புதன் இந்த மாதிரி நிறைய கிரகங்கள் இருக்காங்க. அதில் ஒரு ஒன் ஆஃப் த கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாரு. நமக்கு மகிழ்ச்சி, நமக்கு உடல் ஆரோக்கியம், நமக்கு தேக ஆரோக்கியம், இதை எல்லாத்தையுமே தரக்கூடியவர் சுக்கிரன் தான். சுக்கிரன் நம்மளுடைய ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும், பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். இவருடைய பயிற்சி ஒவ்வொரு மாதமுமே நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய அடிப்படையில் அவர் எப்படி போகிறாரோ அதற்கேற்ப பலன் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும். அந்த பலனை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடக்கும்போது வாழ்க்கையில் சுகமான இதை நாம் அனுபவிக்க முடியும். இந்த வீடியோவில் சுக்கிர பயிற்சினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு சுக்கிர பயிற்சி பலனை இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி பற்றி ஒரு சில தாள்களை சொல்லிடுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஜூலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைம் இந்த டைம் சுக்கிர பயிற்சி நடக்கலை, ரெட்ட முறையில் சுக்கிர பயிற்சி நடக்க போகுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பணமலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி சுக்கிரன் கொட்ட வைக்க போகிறாரு. அதில் உங்கள் ராசிக்கு கொட்ட வைப்பாரா இல்லையா என்பதை தான் பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. வேத ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்களுடைய இயக்கம் மாறும்போது அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்கது மாதிரி ஏறுவாகும், அதாவது தாக்கம் உருவாகும். அந்த வகையில் ஜூலை 2024 சுக்கிரன் 2 முறை தனது ராசியை மாற்ற போகிறாரு. இது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு வழிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். கரெக்டாக 7 ஜூலை 2024 அன்னைக்கு சுக்கிரன் முதல்ல மாலை 4:15 மணிக்கு சந்திரன் ராசியான கடக ராசிக்குள்ளே நுழைவார். அதன் பிறகு 11 ஜூலை 2024 அன்னைக்கு கடக ராசியில் சுக்கிரன் உதயம் ஆவார். பின்னர் 31 ஜூலை 2024 அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுறாரு. இப்படி ஒரே மாதத்தில் சுக்கிரன் வெவ்வேறு ராசிகளில் 2 முறை நகர்வது இதுதான் நடக்கக்கூடியதில் முதல். அதாவது இந்த மாதிரி நடக்கிறதுல இந்த ஆண்டுக்கு முதலாவது. இந்த மாதிரி நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி இது அனைத்து ராசிக்காரங்களையும் வெவ்வேறு வழிகளில் பாதிக்கும். மேலும் சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க செய்யும். குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பணமழையை கொடுக்கும். அதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பணமழை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான அந்த பணமழையை தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சுக்கிர பயிற்சியில் உங்கள் ராசிக்கு உடல் ஆரோக்கியம் தொடர்பாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. அந்த கஷ்டங்களால் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சரியாகாது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையில் இருப்பீங்க. அப்படி அவநம்பிக்கையில் இருக்கீங்களா, அந்த அவநம்பிக்கையை தூக்கி போடுங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்கும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கும் சீரும் சிறப்புமாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் இந்த சுக்கிர பயிற்சியில் விடிவு காலம் கிடைக்க போகுது. ஸோ இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு விதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். தேக ஆரோக்கியத்திலையும் ஒரு வித முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த சுக்கிர பயிற்சி ஃபஸ்ட்டு ஆரோக்கியத்துக்கு சூப்பரான பலன் கிடைக்கும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் உங்கள் ராசிக்காரங்க எதை செய்தாலும் அது நன்மையில் முடியுமா?
விருச்சிக ராசிக்காரங்க விஷாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான சுக்கிர பயிற்சி என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோர்வடையாமல் தொடர்ந்து செய்யணுமாங்க. தொடர்ந்து செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் சுக்கிரன் உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால் சோர்வடையாமல் எடுத்த காரியத்தை தொடர்ந்து செய்து முடிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூட செய்யும். சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு வகையில் அந்தஸ்தானது உயரும். எதிர்ப்புகள் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு விலகும். பயணம் மூலம் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லாமே உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். புதிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு மெயினாக அதிகமாக உங்களுக்கு உண்டு. மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை கூட நீங்கள் செய்து முடித்து பாராட்டு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை இந்த சுக்கிர பயிற்சியில் உருவாகும். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி உங்களால் ஈஸியாக காண முடியும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகளானது கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் ராசியை பார்க்கறதுனால விரும்பிய பொருளை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. திருமண முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி சாதகமான பயிற்சி என்று கூட சொல்லலாம் உங்கள் ராசிக்கு. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள்லாம் இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை உங்களுக்கு மனதில் எழும். அதன் மூலம் எதிர்பார்த்த நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றமான பலன் இந்த டைம் காண்பீங்க. புதிய வேலை பற்றிய சிந்தனையானது உங்களுக்கு அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம். கிடைக்கக்கூடிய இந்த உயர்வை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு காணப்படும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே இருந்த ஊழல்கள்லாம் நீங்கி நெருக்கமானது அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி நடப்பாங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீங்க. அதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சுக்கிரன் சப்போர்ட்டாக இருப்பாங்க. பெண்களுக்கு கூட எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுற மாதிரி சூழ்நிலை அமையும். பணவரவு கூட திருப்தியை தரும். ஸோ பணவரவு திருப்தி தந்து உங்கள் மனது எந்த கவலையும் இல்லாமல் இந்த சுக்கிர பயிற்சியில் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தனாதிபதி சுக்கிரனுடைய சஞ்சாரம் பணவரவை அதிகப்படுத்தும். பேச்சுடைய இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் உங்களுக்கு கைகூடும். புண்ணிய காரியங்களில் நாட்டமானது உங்களுக்கு அதிகரிக்கும். சூரியனுடைய இதில் சுக்கிரன் ராசியதிபதி இருக்கிறதுனால அனைவருடன் நீங்கள் அனுசரித்து செல்லுமா. உங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க கிட்ட இது ஒரு எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் கலைத்துறையில் இருக்கவங்க கிட்ட அனைவரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும். அப்படி தாமதப்பட்டாலும் அது உங்களுக்கு எண்ட் ஆஃப் த இது கிடைச்சிரும். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியது இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும். வீண் அலைச்சல் உண்டாகும். மேல் மட்டத்தில் இருப்பவர்கள் உங்கள் ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் இதை உண்டுன்ட்டு இருக்கிறது தான் நல்லது. மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றம் காண எடுக்கக்கூடிய முயற்சி இந்த சுக்கிர பயிற்சியில் கைகூடும். எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். அதற்கேற்ப செயல்படணும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்கும். விஷாக 4ஆம் பாதம், அனுஷம், அதுக்கப்புறம் கேட்டயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு பலன்கள். ஸோ பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வள்ளி தேவயானைய சமரோக உள்ள முருகப்பெருமான அர்ச்சனை செய்து வணங்க வேண்டும். இதை இந்த சுக்கிர பயிற்சியில் செய்திங்கன்னா எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும். மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணலன்னா அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போட மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.